வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் நவ வீரர்கள் தோன்றினார்கள். ஈசனோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றின தீப்பொறியோட உஷ்ணம் தாங்காமல் தேவி பார்வதி ஓடினாங்க இல்லையா? அப்போ தேவியோட இரு கால்கள் உரசி, இரு கால் சிலம்பு உரசி நவமணிகள் சிதறி ஓடுது. அந்த சிதறி போன மணிகளில் 9 பார்வதி தேவியோட உருவம் தெரியுது. அதை பார்த்து ஈசன் வா அப்படின்னு கூப்பிட்டதும் பார்வதி தேவியோட 9 உருவமும் 9 சக்திகளா, அதாவது பெண்மணிகளா மாறி ஈசன் முன்னாடி தோன்றுறாங்க. அப்படி தோன்றின எல்லாருக்கும் ஈசனை கணவனாய் கூடணும் அப்படின்னு ஆசை இருப்பது தெரிஞ்சு ஈசன் அதுக்கு சம்மதம் சொல்றாரு. அப்படி நவ சக்திகளும் கருத்தரிக்கிறாங்க. ஓடி போன பார்வதி தேவி திரும்ப வந்து பார்க்கும்பொழுது பயங்கரமான கோபத்துக்கு போறாங்க. ஏற்கனவே தன்னோட உதவி இல்லாமல் ஈசன் குமாரனை தோற்றுவித்தது தேவர்களோட அவசரம்தான் காரணம் அப்படிங்கிற கோபத்துல தேவர்களோட மனைவிகளெல்லாம் அவங்களுக்கு யாரும் குழந்தைகள் பெற்று தர மாட்டாங்கன்னு சபிக்கிறாங்க. அதே கோவத்துல ஈசன் தனக்கு துரோகம் செஞ்சதா நினைச்சு, என்னதான் நீங்க 9 பேரும் என்ன மாதிரி பார்க்க இருந்தாலும் நீங்க எல்லாம் கருவுற்று தோற்றத்துல வேற மாதிரி தான் தெரியுறீங்க. இந்தாங்க, நீங்க இதே கர்ப்பமான நிலையில தான் இனி வர காலங்களை குழந்தைய வயிற்றுல வச்சுட்டே கழிக்க போறீங்க. அந்த குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சபிக்கிறாங்க. உடனே 9 சக்திகளும் நடுநடுங்கி போறாங்க. அப்படி அவங்க நடுநடுங்கி போனதுல வந்த வேர்வை துளிகள்ல இருந்து லட்சக்கணக்கான வீரர்கள் தோன்றுறாங்க. அவங்க ஈசனையும் வணங்கி ஆசை பெறுறாங்க. ஈசனும் அசுரனை அழிக்க பிறந்த என் குமாரனுக்கு தகுந்த பலமான படையா இருந்து வெற்றி காணுங்கள் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றாரு. நவ சக்திகளும் தேவிக்கு பணிவிடை செஞ்சு ஏவலாளா இருந்துட்டு வராங்க. குழந்தைகள் ரொம்ப நாட்களா வயிற்றுக்குள்ள இருக்கவும் பெருசா வளர்ந்து உடலோட உறுப்புகளை தாக்க தொடங்குறாங்க. அந்த பாரத்தை இவங்களால தாங்க முடியல. ஈசன் பார்வதி தேவி கிட்ட கொஞ்சம் கருணை காட்ட சொல்லவும் பார்வதி தேவியும் மனசிறங்கி அவங்களுக்கு சாப விமோச்சனம் தராங்க. குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு வரமும் கொடுக்கறாங்க. குழந்தைகளும் பிறக்குது. மாணிக்கவல்லிக்கு வீரபாகுன்னு ஒரு பையனும், முத்துவல்லிக்கு வீரகேசரியும், புஷ்பராகவல்லிக்கு வீர மகேந்திரனும், கோமேதவல்லிக்கு வீர மகேஸ்வரனும், வைடூரியவல்லிக்கு வீர புரந்தரனும், வஜ்ரவல்லிக்கு வீர ராட்சசனும், மரகதவல்லிக்கு வீர மார்த்தாண்டனும், பவழவல்லிக்கு கூராந்தகனும், இந்திரநீலவள்ளிக்கு வீரதீரனும் பிறக்கிறாங்க. அவங்க ஈசன் கிட்ட ஆசிர்வாதமும் வாங்குறாங்க. சரவண பொய்கையை அடைஞ்சு குமாரனுக்கு பணிவிடை செஞ்சு வளர்ந்து வர ஆசிர்வதிக்கிறாரு. அவங்களும் கிளம்பி போறாங்க. அடுத்ததா பார்க்க போற அத்தியாயம் சரவணத்தில் சோமாஸ்கந்த காட்சி. நவ வீரர்கள் சரவண பொய்கை புறப்பட்டு போன கொஞ்ச நாட்கள்ல ஈசன் தேவி பார்வதி கிட்ட, தேவி வா, நாம் போய் என் நெற்றி கண்ணில் தோன்றிய நம் புதல்வனை சரவண பொய்கையிலிருந்து கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வரலான்னு கூப்பிடுறாரு. அப்படி சொன்னதும் தேவியும் சம்மதிக்கிறாங்க. ரிஷபத்தின் மேலேறி பூதகணங்கள் படை சூழ இறைவனும் இறைவியும் சரவண பொய்கையை அடையிறாங்க. அந்த இடத்த அடைஞ்சதும் தேவி போய் உன் மகனை அழைச்சிட்டு வா அப்படின்னு ஈசன் சொல்ல பார்வதி தேவியும் நதியில் விளையாடிட்டு இருக்க குழந்தைகளை மொத்தமா வாரி அணைச்சிக்கிறாங்க. அப்படி அணைக்கும் பொழுது 6 முகமும் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையா மாறுது. 6 உடல்கள் இடைக்கப்பட்டதுனால ஈசன் அவருக்கு கந்தன் அப்படின்னு பேர் சுற்றாரு. அப்படி குழந்தைய அன்பா வாரி எடுத்து மார்போட அணைச்சு முதுக தடவி கொடுக்கையில பார்வதி தேவியோட கணங்கள்ல பால் சுரக்குது. அதை மண்ணி கிண்ணத்துல ஏந்தி குழந்தைக்கும் கொடுக்கறாங்க. அப்புறம் ஈசன் முன்னாடி குழந்தைய கொண்டு வந்து போடுறாங்க. ஈசன் குழந்தைய அள்ளி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு தேவியை இழுத்து தன்னோட இடது பக்கம் அமர்த்திக்கிறாரு. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. எங்கும் பூமாரி பொழுந்தது, அதாவது பூக்களால மழை பொழியுதுன்னு ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. ஈசன் கார்த்திகை பெண்களை அழைச்சி, குமாரன் உங்களால் வளர்க்கப்பட்டவன், அதனால் அவனுக்கு பெயர் கார்த்திகேயன். உங்களுடைய நாளான கிருத்திகையில உங்களை வழிபட்டு என்ன வரம் கேட்டாலும் அவன் கொடுப்பான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவி பார்வதி குழந்தைய மார்போடு அணைச்ச போது அவங்க மார்பில் இருந்து பால் சுரந்தது இல்லையா, அது வெள்ளமா ஓடி சரவண பொய்கையில கலக்குது. அதோட விளைவா பராசர முனிவரோட 6 புத்திரர்கள் சாபத்தோட காரணமா மீன்களா சரவண பொய்கையில சுத்திட்டு இருந்தாங்க.
சரவண பொய்கையில் கலந்த தேவியோட பாலை குடிச்ச அப்புறம் அவங்க சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சு மேலே வந்து ஈசனையும் பார்வதி தேவியும் வணங்கி நன்றி செலுத்துகிறாங்க. அப்படி ஆசிர்வாதம் பெறும் பொழுது ஈசன் அவங்கள பார்த்து, முனிவர் புத்திரர்களே, நீங்கள் 6 பேரும் திருப்பரங்குன்றத்தை அடைஞ்சு தவமிருங்கள். என் மகன் அங்கே வந்து உங்களுக்கு ஞானம் வழங்குவான்னு சொல்கிறாரு. அவங்களும் கிளம்புறாங்க, மற்ற தேவர்களும் கிளம்புறாங்க. தாய் தந்தை மகன் எல்லாரும் கைலாயத்தை நோக்கி புறப்படுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் தேவசேனாதிபதி. கைலாயத்துக்கு வந்த முருகப்பெருமான் தன் தம்பியர்களோட சேர்ந்து பயங்கரமான திருவிளையாடல்கள்லாம் புரிகிறாரு. ரொம்பவும் அசாதாரணமா மலைகள் எல்லாம் பேர்த்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடுறது, சூரியன் இருக்கிற இடத்துல சந்திரனையும் சந்திரன் இருக்கிற இடத்துல சூரியனையும் இடம் மாற்றி வைக்கிறது, மேருமலை மேலே ஏறி நின்று மொத்த இடத்தையும் மாட்டி நடுநடுங்க வைக்கிறது, எல்லா மலையையும் பூமிக்குள்ள தள்ளுறது, வாசுகி போன்ற பாம்புகளை எல்லாம் இழுத்து விளையாடுறதுன்னு எல்லை இல்லாமல் திருவிளையாடல்கள் பண்ணுறாரு. இதனால் உலகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த மாயங்கள் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகம் வரையும் எல்லை இல்லா குழப்பத்தில் ஆழ்த்துது. இதையெல்லாம் பார்த்து பூரிப்பு அடைஞ்ச பார்வதி தேவி ஈசனை பார்த்து, சுவாமி, நம்ம குழந்தைக்கு எப்படி இப்படி அசாதாரணமான சக்தி? அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசன், அன்பே, அவன் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவன். என்னோட அனைத்து சக்தியும் அவன்தான். அவன் சூரபத்மன் மற்றும் பல அசுரர்களை எதிர்த்து போர் புரிவான். தேவர்கள் துயர் துடைக்க பிறந்தவன். மேலும் அவனை நம்பி சரணடைந்த எல்லா சாமானிய மக்களுக்கும் எது கேட்டாலும் வரமாய் அளிப்பவன்னு சொல்றாரு. கொஞ்ச நாட்கள்ல முருகப்பெருமான் தேவர்களுடைய தைரியத்தை சோதிக்கிறாரு. அவருக்கு தைரியம் வர வைக்கிறதுக்கு தன்னோட சக்தியை நிரூபிக்கணும்னு திருவிளையாடல் புரிகிறாரு. இந்த சூழல் மாற்றங்களுக்கு காரணம் அசுரர்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்ச தேவர்கள் வந்திருக்க ஆபத்தை அழிக்கணும்னு முடிவு செய்யறாங்க. அப்ப கந்தன் ஒரு உயரமான மலையை பூ பறிக்கிறது போல பறிச்சு வீசி எறிகிறாரு. இது ஏதோ அசுர சக்தி தான்னு நினைச்சு இந்திரன் ஐராவதத்து மேலே ஏறி முருகனை தாக்குறாரு. இந்திரனோட அம்பெல்லாம் முருகனை நெருங்கினதும் மலர்களா மாறி அவர் பாதத்தை பூஜிக்குது. அப்பவும் வந்து நிக்கிறது இறைவன் தான்னு புரியாம தொடர்ந்து போர் புரிஞ்சு தோத்தும் போறாரு. தொடர்ந்து வருண பகவான், யமன், வாயு பகவான், அக்னி பகவான்னு எல்லாரும் போர் செஞ்சு தோத்தும் போறாங்க. இந்த விஷயம் நாரதருக்கு தெரியவும் இந்த முட்டாள் தேவர்கள் செஞ்ச தப்பு தேவர்களோட குருவான பிரகஸ்பதி கிட்ட சொல்லி உடனே அந்த இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு வராரு. அங்க வந்து அவரு முருகன் காலில் விழுந்து வணங்கி, இறைவா, அறியாமல் இந்த பேதைகள் செஞ்ச குற்றத்தை மன்னிச்சு அவங்களுக்கு உயிர் கொடுங்களேன். நீங்க அசுர சக்தின்னு நினைச்சுதான் தவறு செஞ்சுட்டாங்கன்னு மன்றாடி கேட்டதும் முருகப்பெருமான் அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவர் இறை சக்தி தான் அப்படிங்கிற ஞானத்தையும் தராரு. எல்லாரும் பின்னர் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தாங்கள் முருகனை பூஜித்து ஆசிர்வாதம் பெறணும்னு ஆசைப்படுற விருப்பத்தை முருகன் கிட்ட தெரியப்படுத்தினதும் அவரும் சபந்திக்கிறாரு. இவங்க விருப்பத்தை அறிஞ்ச விஸ்வகர்மா யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, தேவர்களோட ஆர்கிடெக்ட். ஆமா, அவரு தான் அங்க தோன்றி கைலாயத்துக்கு அருகில் உள்ள ஒரு மலையில் நவமணிகள் பதித்த மண்டபத்தை அமைக்கிறாரு. அதுல கண்ணை பறிக்கிற அளவுக்கு பிரகாசமா ஒரு ஆசனத்தையும் அமைக்கிறாரு. முருகப்பெருமான அந்த ஆசனத்துல அமர்த்தி வாசனை பொருட்களால நீராடி பொன்னாடை ஆபரணங்கள்லாம் அணிய வச்சு பூஜை செஞ்சு எல்லா தேவர்களும் ஆசிர்வாதம் பெறுறாங்க. மேலும் அவர் அந்த உலகத்தின் தலைவனாக இருந்து வழிநடத்த சொல்றாங்க. ஆனா முருகப்பெருமானும் நீங்க அளிச்ச பதவியை உங்களுக்கே திருப்பி தரேன்னு சொன்னதும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து, பிரபு, நீங்க தான் இந்த அசுரனை அழிக்கிற போரில் சேனாதிபதியாகவும் எங்கள் தலைவனாகவும் இருந்து எங்களை வழிநடத்த வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால முருகப்பெருமானும் சம்மதம் சொல்றாரு. தேவர்களால் கந்தன் பூஜிக்கப்பட்ட மலை ஆதலால் அந்த மலைக்கு கந்தகிரி அப்படின்னு பேர் வந்ததுன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்த கந்த புராணத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.